ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட KZ பிராண்ட்லேருந்து KZ Merga IEM வந்து இருக்கு. ஸோ இந்த IEM நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 890லேருந்து 1100 அந்த ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குயிக் அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து குயிக் ஓவர்வியூ வந்து பார்த்தலாம். இதான் இந்த KZ Merga IEM வர பாக்ஸ். ஸோ ஜஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த KZ IEMs எல்லாமே நமக்கு வந்து இப்போ ஒரே மாதிரி சேம் பாக்ஸில் தான் வரும். இங்கேயும் நமக்கு ரெகுலரான KZ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா மேலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IEM வந்து கொடுத்துருக்காங்க. KZ Merga நம்ம IEM கையில் எடுப்போம். டிசைன் வந்து பாருங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் லுக் தான். பில்டு பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பில் தான். பட் மேலே உங்களுக்கு வந்து ரெசின் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. அதோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இது ஒரு பிளாஸ்டிக் பில்டுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு வெயிட் வந்து கிடையாது. நம்ம காதில் வேர் பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து கிடைக்கும். இந்த IEM ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெர்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உள்ள இருக்க இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா உள்ள உங்களுக்கு வந்து ஒரு கவர் இருக்குது. ஓகே, அந்த கவரில் உங்களுக்கு வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இயர் ஃபிட் நமக்கு காதில் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆனது நம்மளால் மியூசிக் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபிட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். டிஃபால்ட் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகலை அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து கேபிள் வர்ற பாக்ஸ். இதை ஓப்பன் பண்ணலாம். கேபிள் பொறுத்த வரைக்கும் 2 டைப் வந்து இருக்குது. ஒன்று இந்த சில்வர் பேட்டர் கேபிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா OPC கேபிள். ஸோ நம்ம கிட்டக்கிறது வந்து இப்போ சில்வர் பேட்டர் கேபிள். பேக் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே ஒயரோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ KZயோட கேபிள்ஸ் எப்பவுமே நமக்கு வந்து இப்போ டேங்கிள் ஃப்ரீ தான். நமக்கு வந்து ஈஸியாக வந்து கேரி பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம ஒரு சில பிராண்ட் கேபிளாக வந்து பார்த்துருப்போம். நமக்கு டிசைன் வித்தியாசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நமக்கு டேங்கிள் ஃப்ரீயாக இருக்காது. பட் KZயோட கேபிள்ஸ் நமக்கு எல்லாமே மோஸ்ட் இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிள்ஸ் நல்ல ஒரு டேங்கிள் ஃப்ரீயான கேபிள்ஸ் எல்லாமே. இந்த IEM உங்களுக்கு வந்து மைக் இருக்கிற ஆப்ஷன் வந்து இருக்கு. பேக் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கு வந்து பார்த்தா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். ஸோ இதை வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து இப்போ 2 பின் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் IEMல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். பாக்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தா வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக சைனீஸில் வந்து இருக்கும். பட் நீங்கள் கான்செப்ட் கார்டு அந்த வெப்சைட்டில் வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். மற்றபடி பாக்ஸில் எதுவுமே இல்லை. டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த IEM பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உங்களுக்கு வந்து இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்குள்ள என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. இங்கே நமக்கு இன்னொரு விஷயம் சொல்லி கேட்டேன். அந்த பில்டு பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் பில் தான். பட் உங்களுக்கு மேலே ரெசின் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த லுக் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டிசைன் பார்க்க சூப்பராகவே இருக்கு. அதில் உங்களுக்கு வந்து மெர்கா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை வந்து கிடையாது. பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தா கரெக்டாக காதில் லாக் ஆகாது. நம்ம போட்டு திருப்பிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தா பாக்ஸில் 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ஃபிட் வந்து கிடைக்கும். இங்கே ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டேங்கிள் ஃப்ரீ கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ KZயோட கேபிள்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி டேங்கிள் ஃப்ரீ. இந்த IEM வியர் பண்ணிட்டு நீங்கள் மூவி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. திடீர்னு அவசரமாக கிளம்புனா வந்து ஜஸ்ட் ஒயரை டக்குன்னு ரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக ரவுண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கேரி பண்ணுறதுக்கு KZயோட IEMs வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற இந்த IEM மாடலில் வந்து 2 வேரியன்ட் இருக்குது. மைக் இருக்கிற ஆப்ஷன் இருக்குது, மைக் இல்லாத ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்குள்ள வேரியன்ட். ரெகுலரான கால் ஸ்பேஸில் வந்து இந்த பெரிய பிரச்சனை நல்லா டீசெண்டான கால் குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் சென்டரில் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் சாங்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். வேர் பண்ணிட்டு இருக்கும்போது சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா சாங் ப்ளே அண்ட் பாஸ் வந்து ஆகும். இது நீங்கள் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக் வந்து வரும். ஸோ கால் அட்டன் பண்ணுறது ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே சிங்கிள் டேப்பில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம ஒரே பட்டன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த IEMல டுவல் டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று 10mm டைனமிக் டிரைவர். ஸோ இந்த 10mm டைனமிக் டிரைவர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சியில் ஹேண்டில் பண்ணும், லைக் பேஸ் அந்த மாதிரி. இன்னொன்று நமக்கு வந்து 8mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு அந்த சாங் இருக்கிற மிட்ஸ் அந்த ஐஸ் எல்லாமே பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட்டில் இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க PCB எலக்ட்ரிக் கிராஸ் ஓவர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது என்ன பண்ணணும் வந்து பார்த்தா அந்த 10mm டிரைவர் 8mm டிரைவர் வந்து இருக்கும். ரெண்டுமே நமக்கு வந்து இன்னும் கூட நல்ல எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இன்னும் கூட உங்களால் வந்து பார்த்தா பெட்டரான ஆடியோ வந்து கேட்டுக்க முடியும். இல்லை சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தா ஒரு பேலன்ஸான சவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த IEMல வந்து எடுத்த உடனே சொல்லிடுவோம் இதில் நமக்கு வந்து பேஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம அப்படி சொல்ல முடியல. ஸோ இங்கே பேஸ் விட நமக்கு வந்து பார்த்தா வோக்கல்ஸ் தான் ரொம்ப சூப்பராக வந்து கேட்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த IEM வந்து வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா பேஸ் வந்து பெருசாக ஃபீல் பண்ண முடியாது. இதே நீங்கள் அந்த சாங்கில் வந்து அந்த பாடுவாங்க அவங்களோட வாய்ஸ் மட்டும் நல்லா வந்து தெளிவாக வந்து கேட்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த IEM சவுண்ட் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பேலன்ஸான சவுண்ட் சிக்னேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் நல்லா விரும்புவீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த IEM வந்து உங்களுக்கானது கிடையாது. ஸோ இதில் நமக்கு வந்து இப்போ வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு பேஸ் சுத்தமாக இல்லைன்னு சொல்லி கேட்டினா அப்படி கிடையாது. ஒரு மீடியமான பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிச் பேஸ் வந்து கிடையாது. இந்த IEMோட பேக் சைடில் நமக்கு வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது. இது என்னோட ரெட்மி கோ டிவைஸில் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் நம்ம சவுண்ட் குவாலிட்டி டீசெண்டாக இருந்துச்சு. இதே நம்ம டேக் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம்
கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. நம்ம டேக்னா நமக்கு வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுக்கும். இதில் ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு டைப் சி போர்ட் வந்துருக்கும், பேக் சைடில் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்ட் வந்துருக்கும். ஸோ என்னோட பிரைமரி டிவைஸில் வந்து இப்போ டைப் சி போர்ட்டில் டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டு பேக் சைடில் ஐஎம் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாங்கோட வால்யூமில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிடிஎஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். டேக் இருந்துச்சு அப்படின்னு இன்னும் கூட பெட்டரான ஆடியோ குவாலிட்டி வந்து கேட்கும். இதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1000 rupees அந்த ப்ரைஸ் செல் பண்ணிருக்காங்க கான்செப்ட் கோட் வெப்சைட்டில். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னல் டேக் யூஸ் பண்ணுவோம், சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். இந்த ஐஎமோட சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு க்ளோஸரான சவுண்ட் ஸ்டேஜாக தான் இருக்குது, வைடாக வந்து இல்லை. அது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. எனக்கு எப்பவுமே இந்த க்ளோஸராக கேட்டால் தான் பிடிக்கும். ஸோ அது இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஐஎம் யூஸ் பண்ணும்போது 2 முக்கியமான விஷயம். ஒன்று, நமக்கு வந்து லாங் டைம் வேர் பண்ணி கேட்காதீங்க, ஒரு 3 hours 4 hours அந்த மாதிரி வந்து போகிற சேஃப் வந்து கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஐஎம் நம்ம சவுண்டோட வால்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒயர்லெஸ் நெக் பேண்ட் டிடபிள்யூஸ்ல சவுண்ட் அவுட்புட் வரும், அதை விட ஜாஸ்தியாக தான் நமக்கு வந்து ஐஎம்ல சவுண்ட் குவாலிட்டி வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஐஎம் கனெக்ட் பண்ணிட்டு சாங்கோட வால்யூம் செக் பண்ணிக்கங்க, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாட்டுக்கு காதில் வச்சுட்டு இங்கே சாங்கோட வால்யூம் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து காதில் ஃபுல்லாக கத்திரும். அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸில் ஃபஸ்ட்டு வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஎம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் சில்வர் பெட்டட் கேபிள் மைக்கோட உங்களுக்கு வந்து 1900 அந்த ப்ரைஸ் வந்து வரும். மைக் இல்லாமல் வாங்குனீங்க அப்படின்னா 990 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இதே காப்பர் கேபிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோட 990, காப்பரில் வந்து மைக் இல்லாமல் வாங்குனீங்க அப்படின்னா 890 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். சில்வர் பெட்டட் கேபிள் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கும். அதனால இந்த சில்வர் பெட்டட் கேபிள் வந்து வாங்குனீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐஎம்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் பெஸ்ட் ஐஎம் அண்டர் 2000 rupees அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அந்த வீடியோ பார்க்கல அப்படி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நடுவில் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.